எலெக்ஷன் டைமில் ஒரு விஷயம் மாத்திரம் தான் உறுதியாக இருந்தது. வெற்றி அடைஞ்சிருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அதிமுகவில் வந்து ஒரு மாற்றம் நடந்தே தீருங்கிறது வந்து உறுதியாக இருக்குது. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அது நாம் நிறையா பேசியிருக்கோம். நிச்சயமான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு கட்சின்னு எடுத்திங்கன்னா அப்போ அதிமுக தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருக்கிற தலைமை மாற்றப்படலாம் அல்லது இருக்கிற தலைமைக்கு இன்னும் உறுதியாகலாம். சில பேர் இந்த பக்கம் போகலாம், சில பேர் இந்த பக்கம் வரலாங்கிறது தான். இன்றைக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் யார் இருக்காங்க? பன்னீர்செல்வத்து பக்கம் ஒரு போகலாம், இல்லாட்டி பழனிசாமி பக்கம் போகலாம், சசிகலா பக்கம் போகலாம், தினகரன் பக்கம் போகலாம். அத்தனை பேர் தோற்றுருக்காங்க. சுத்தமாக சைபர் ஆகிட்டாங்க. இனிமேல் உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எப்படி எந்திரிக்கிறதுங்கிறத பார்த்தாகணும். எதுக்கு சில பேரை பலி கொடுக்கணும்? இப்போ கேபி முனுசாமி போன்ற டெட் வெயிட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? தானும் வாழ மாட்டார், அடுத்தவனையும் வாழ விட மாட்டார். யார் வந்தாலும் ஏற்று பேசிக்கிட்டு பாரு. ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்டவர், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவர் என்னத்துக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு?